என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. இப்படியே பார்த்தா என்னடா அவன் பண்றான்னு பாக்குறீங்களா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அப்படிதான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் டீம் வந்து திட்டணும். ஏண்டா ஒழுங்கா விளையாடுவாங்க. கோட்டை பிரிச்சு வச்சு ஆண்கள் பெண்கள்னோட ரொம்ப நிலை தடுமாற்றமா இருக்குடா அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? அப்படின்னு சொன்னோம். பிக் பாஸ் டீமை திட்டணும். அப்புறம் என்ன பண்ணோம்? இந்த கிரியேட்டிவ் டீம் சரியில்லை, ரீல்ஸ் டாஸ்க் எல்லாம் வைக்கிறாங்க, அதனாலதான் அவங்க கேவலமா விளாடுறாங்க, இல்லைன்னா அப்படியே அறுத்து கிழிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். அவங்க என்ன பண்ண, இவ்வளவு பேசுறீங்கல்ல இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டையை எடுத்து விட்டு கிரியேட்டிவ் டீமும் தனியா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணி அவங்களை அப்பாயிண்ட் பண்ணி கிரியேட்டிவ் டீமும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சரியா? இவ்வளவு பண்ணியும் ஆப்பையில இருந்தாதான் சட்டியில வருங்கிற கதையா இந்த விளக்கண்ண பயிலோட எவன் செலக்ட் பண்ணானோ அவனதாயா கேட்கணும். இவங்க எல்லாம் கண்டஸ்டன்ஸ் சொல்லி செலக்ட் பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்க தான் கேட்கணும் தான் நான் சொல்லுவேன். ஃபைனலா அதை ஒண்ணுதான் பண்ணணும். மக்கள்கிட்ட கொண்டு வந்து விட்டு இல்லைன்னா ஸ்டேஜ்ல கொண்டு வந்து விட்டு இவங்க தாண்டா அவங்களை செலக்ட் பண்ண நல்லா காரி மோர எடுத்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த டாஸ்க். ஸோ மக்களை பாக்குறாங்க, சேனல் புதுசா போனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவ் எல்லாம் அப்டேட் வந்தா போட்டு விடுறேன், இல்லைன்னா எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் இருந்தா போட்டு விடுவேன். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு. சரியா? இந்த கண்டஸ்டன்ஸ்ட இந்த டாஸ்க சத்தியமா சொல்றேன், இந்த டாஸ்க் ஒரு ஒர்த் டாஸ்க்குங்க. இந்த டாஸ்க் வந்து ஒரு ஒர்த் டாஸ்க். அந்த அளவுக்கு டெக்கரேஷன், வெளில செட்டு, ப்ராப்பர்ட்டி ஒர்க் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த டாஸ்க ஹிந்தி சீசன் 7லயோ 10லயோ தெரியல, இந்த டாஸ்க் வந்து வந்திருக்கு ஹிந்தி சீசன்ல. சோசியல் மீடியால இது வந்து இப்ப வந்து போட்டு எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. பயங்கரமா இருக்கு இந்த டாஸ்க். வச்சு அட்டினா அந்த அடி அடிக்கிறாங்க. தண்ணி எல்லாம் சைக்கிள் விட்டு இறங்க விடாம வச்சு அடிக்கிறாங்க அந்த அளவுக்கு. இன்னும் சொல்லணும்னா சீசன் 6ல ஃபினாலே டாஸ்க் இந்த மாதிரி சைக்கிள் வச்சுதான் ஒரு டாஸ்க் நடந்துச்சு. பயங்கரமான ஒரு டாஸ்க் வந்து பண்ணாங்க அப்படிதான் சொல்லணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா காலையில இருந்து பேசுறாங்க 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 பேசுறதே பேசுறாங்க. அருண் ஒரு பக்கம் நேற்று நடந்த பிரச்சனையே அவன் 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 கரெக்டுங்கிறத நிரூபிக்க ட்ரை பண்றான். எல்லா கேமரா முன்னாடியே வந்து நின்றுகிட்டு 4 பேரை கூப்பிட்டு கொண்டு வந்து கேமரா முன்னாடி வச்சுக்கிட்டு நேத்து முத்துதான் அப்படி பண்ணா, முத்துதான் அப்படி பண்ணா, முத்துதான் அப்படி பண்ணான்னு இந்த டமுக்கு டப்பா அடிக்க ஆரம்பிச்சுட்டான். அந்த பக்கம் அஞ்சுதா 4th ப்ரோமோன்னு ஒரு ப்ரோமோ விட்டீங்களா பாவி போயிலோடா, அது ப்ரோமோடாது. ஏன்டா ஐபி ஏத்துறதுக்கு இவ்வளவு கேவலமா பண்றீங்க? உள்ள போய் இறங்கி சாட்டை எடுத்துட்டு இறங்கி சுத்தி 4 பேரை வெளுத்து விடுங்கடா, அப்பயாவது கண்டென்ட் வருதான்னு பார்ப்போம். கண்டென்ட் இல்லாம சும்மா ஐபி ஏத்துனுங்கிற பேருக்கு ஏதாவது ஒரு குப்பையை அள்ளிட்டு வந்து ப்ரோமோவா போட்டு தேவையில்லாம எங்களை உட்காந்து ஐயோ அது கண்டென்ட் வரும் போல இருக்கு, ஏதோ சண்டை இருக்க போல இருக்கு, நாங்க வேற உட்காந்துருக்கோம், வெட்டியா உட்காந்துருக்கோம். பார்த்தா 2 வாரத்துல அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு, முடிச்சு தூக்கி போட்டு கிளம்பி போயிட்டாங்க. அவன் ஒன்னு இல்ல டோட்டலி சீசன் 8 டவுன் தான் எனக்கு தெரிஞ்சு. இவங்க போற போக்க பார்த்தா எல்லாம் பாய விரிச்சு போட்டு படுத்துருவாங்க போல இருக்கு. ஏன் இன்னும் டாஸ்கே ஆரம்பிக்கலையா? காலையில இருந்து டாஸ்க்ன்ற ஒன்னே ஆரம்பிக்காம உட்காந்துருக்காங்க. டாஸ்க்ல ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா சும்மா உட்காந்துருக்காங்க, தெண்டதும் உட்காந்துருக்காங்க. ஆளுக்கு ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம் மீட்டிங் போறாங்களா, அவங்க ஒரு பக்கம் மீட்டிங் போறாங்களா, இடையில ஆள் மாத்தி விட்டு விளையாடுறாங்க. இங்க இருந்து அங்க அனுப்புறது, அங்க இருந்து இங்க அனுப்புறது. என்னடா பண்றீங்க? என்ன பண்றீங்க? போனா எப்பா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல மக்களே. அப்டேட் வரல, நீ மேல கோச்சுக்காதீங்க.